ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொன்னதும் என்னதான் அவங்க நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் முன்னாடி அட்டகத்தி அப்படின்ற படம் மூலியமாக தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு ரெகக்னேஷன் கிடச்சிது. யார் பார்த்தாலும் அட்டகத்தில் நடிச்சிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வரிசையாக நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் கொடுத்தாங்க. ஈவன் ஒரே இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரிக்கு தாவணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் தெலுங்குலையும் இவங்க ஒரு 4-5 படம் பண்ணாங்க. அப்படி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் சங்கராந்திக்கு வஸ்துநாமு அப்படின்ற படம். அந்த படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 9-10 மாதங்கள் ஆகியுமே இன்னும் தெலுங்குல அவங்களுக்கு ஏன் அடுத்த படம் கமிட் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய சக்ஸஸ். அந்த படம் ஃபுல்லாகவே எந்த ஒரு லாஜிக்கும் எதிர்பார்க்க முடியாது. வெறும் ஃபன்னான ஒரு திரைப்படம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் நடிச்சுட்டு அடுத்து தான் ஏன் இன்னும் தெலுங்கு படம் கிடைக்காம இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு படத்துடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பரத் தர்ஷனுடைய இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷோடைய நடிப்பில் இப்போ ஒரு திரைப்படம் உருவாகுது. எப்படி நம்ம காமெடி சப்ஜெக்டாக அந்த சங்கராந்திக்கு வஸ்து நாம் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த படமும் நல்ல ஒரு காமெடி எலிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துடைய பூஜையை 19th ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். அதுலேருந்து ஷூட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதே தான் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபெப்ரவரிலையோ இல்லை மார்ச்லேயோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது மிஸ் ஆச்சுன்னா கோடை விடுமுறைக்கு பேசாமல் இதை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்காங்களாம். ஜனநாயகன் அப்படின்ற இந்த படம் பாட்டு ரிலீஸ் பண்ணி, அதாவது தளபதி கச்சேரி அப்படின்ற பாட்டு ரிலீஸ் பண்ணி படத்தோட வியாபாரத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் என்னமோ 400 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தோடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் இது வந்து பகவத் கேசரியா பாலையா நடித்த படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாலும்ன்றதை விட இவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டரு, இவங்க ரிலீஸ் பண்ண பாட்டு எல்லாமே கிட்டத்தட்ட பகவத் கேசரியா மாதிரி தானே இருக்குது. அப்போ எங்களால் என்னங்க பண்ண முடியும், அதோடைய ரீமேக் தானே நினைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் சரி, இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே 500 கோடி ரூபாய்க்கு மேலேயே எடுத்துரும். போட்ட காசை விட லாபத்தை பார்த்துட்டு தான் அந்த படத்தையே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க போல். ஏன்னா இப்போவே இந்த படம் இந்த ஓடிடி உரிமம் அப்படின்னு சொல்லி அதுலேயே 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க இப்போ வரைக்கும். இன்னும் இந்த படத்தோடைய அவுட்லாம் பார்த்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க போல். கேரளா ரைட்ஸ் ஒரு 115 கோடி, நார்த் அமெரிக்காவுடைய உரிமம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 25 கோடி, இது இல்லாமல் ஆடியோ ரைட்ஸ் ஒரு 35 கோடி அப்படின்னு இந்த கோடிகளை கணக்கு வச்சாலே எப்படி ஒரு 250 கோடி ரூபாய் நெருக்க வந்தாச்சு இப்போவே. அதனால் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பாதி காசுக்கு மேலேயே எடுத்துட்டோம். அதனால் இன்னும் 150 கோடி வந்தாலே அசல் போட்டது எடுத்தாச்சுங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. ப்ரொடியூசர் சேஃபு, டேரக்டர் சேஃப், எல்லோரும் சேஃபு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, தளபதி நடிக்கக்கூடிய லாஸ்ட் படம் அப்படின்றனால இந்த படத்துக்கு ஒரு வேகம் இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துடைய வசூலும் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இந்த படம் இருக்கும்னு நம்பப்படுது. சாலி முஹாபத் அப்படின்ற படம் டிஸ்கா சோப்ராவுடைய இயக்கத்தில். இது யார் நடிச்சிருப்பான்னு உங்களுக்கே தெரியும், ராதிகா ஆப்தே. 2024 இந்த படத்தை எடுத்தாச்சு. ஆனால் இந்த படம் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் அவார்ட் ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. படத்துக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷனும் கிடச்சிது. இதுக்கப்புறமா இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது வேலைக்கு ஆகாத விஷயம். அதனால் ஓடிடி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை டேரெக்டாக இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகியே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கணக்கு பண்ணி. ரிலீஸ் இந்த சென்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்போ இன்னும் நம்ம லேட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த படத்துடைய மார்க்கெட் அடி வாங்கும் அப்படின்றதுனால ZEE5 ஆப்பில் இந்த படத்தை லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படம் ZEE5ல ஸ்ட்ரீமாக காத்துக்கிட்டு இருக்கு. மிஷ்கினுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் ட்ரெயின் அப்படின்ற படம். இதில் ஜெயராம், டிம்பிள் ஆயத்தி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. என்ன இந்த படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியல. படம் வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு காரணங்களால் ஒரு சிக்கல்லே தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மெயினான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தா ஓடிடி உரிமம். அதுவுமே ஓரளவுக்கு இப்போ பட்டுவாடா பண்ணி வச்சு, இன்னும் சேட்டலைட் உரிமம், இன்னும் ஒரு சிலதுக்கு ரைட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அப்படியே தேங்கி நின்றுட்டு இருக்கிறதுனால தான் இந்த படத்தோட மூவ் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு ப்ரொடியூசர் ஓகே அப்படின்னு சொன்னதுனால மிஷ்கின் இப்போ முடிவு எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்களாம். அப்போது இந்த படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ப்ரமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டிஜிட்டல் சேட்டலைட் அப்படின்னு இதோடைய ரைட்ஸ்க்காக நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம்னா படத்தோடைய மார்க்கெட்டு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போயாச்சும் ட்ரெயின் அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியுது. இன்னும் நம்ம தள்ளி போடும்போது இந்த படம் உருவாகிறதே நிறைய பேர் மறந்துடுவாங்க. அதனால் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்ட்னு விஜய் சேதுபதியுடைய ரசிகர்களுமே இப்போ சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.